வெல்கம் பிடிஎன் சினிமா. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். நடிகை குஷ்பு அவர்கள் ரீசெண்டாக கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார். வாங்க என்னென்னு பார்க்கலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர் கூட பல படம் பண்ணியிருக்காங்க நடிகை குஷ்பு அவங்க. வீரவளைஞ்ச மணி, சிம்மாசனம், கருப்பு நிலா, இது மாதிரி பல படங்கள் பண்ணியிருந்தாலும் அவரோட ப்ரொடக்ஷன்லையும் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நட்புனா அப்படி ஒரு நல்ல நட்பு. என்னென்னா நடிகர் சங்க தலைவராக கேப்டன் இருந்திருக்கிறாரு. இவங்க அதில் ஒரு உறுப்பினராக குஷ்பு இருந்திருக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் சரி, விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் நல்லா கலாய்ச்சிட்டே தான் இருப்பார். சாப்பாடு டைம் வந்துட்டுனா குஷ்புக்கு அந்த முட்டையில் இருக்கிற அந்த உட்கரு ரொம்ப பிடிக்குமா. அந்த இது பிடிக்கும் உடனே விஜயகாந்த் சார் என்ன வரான், முட்டையில் இருக்க அந்த வெள்ளையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த கருவை எடுத்து குஷ்புக்கு வச்சுட்டு வரான். ஏய் குஷ்பு, உனக்கு தான் பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எக்கில் இருக்க எல்லா எக்குமே அப்படி எடுத்து வச்சு நல்லா ஒரு அன்பாக பாசப்படுவார். சாப்பாடு விஷயத்துலையும் சரி, டெஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே தான் நல்லா இல்லாட்டனும் நம்மளை நம்பி இருக்க இண்டஸ்ட்ரியில் டெக்னீஷியனில் 2000 பேர் இருக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கான்னு நினைக்கக்கூடிய மனிதர் யாரென்றால் அது விஜயகாந்த் தான். நடிகர்களே சொக்க தங்கம் என்று ஒரு பெயர் போன ஒரு நடிகர் யாருன்னா அது விஜயகாந்த் சார் தான். ஏன் சொல்கிறோம்னா, ஒரு பெரிய ஒரு பெப்சி ப்ராப்ளம் அந்தவெல்லாம் வந்துருச்சு. பாம்பேலேருந்து சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. அந்த ஹோட்டலில் அப்போ போய் குஷ்பு இது மாதிரி ஒரு 5 மெம்பர்லாம் பேசணும். விஜயகாந்த் சார் அந்த ஹோட்டலுக்கு போகணும் அவசியமே கிடையாது. அந்த ஹோட்டலுக்குள்ளே உள்ளே போனதுமே அங்கே இருக்க ஹிந்தி நடிகர் எல்லாருமே உட்காந்துட்டு இதெல்லாமும் பேசுகிறாங்க. இவங்களாம் ஒரு ஹீரோவா, என்ன ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னோடனே குஷ்புவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அப்படி பேசுனோடனே கோவம் வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களை திட்டுறான்னு சொல்லிட்டு குஷ்பு அவங்கள அடிக்க போனோடனே கேப்டன் குஷ்பு கையை பிடிச்சிட்டு, நம்மளோட காரியம் தான் நமக்கு முக்கியம், நாமளை நம்பி 2000 பேர் இருக்கிறாங்க, அதனால நம்ம அமைதியாக பொறுத்து போவோம், அவங்க என்ன கேட்குறாங்க என்னன்னு நீ கேட்டு சொல்லு குஷ்புன்னு கேப்டன் சொல்கிறாரு. குஷ்பு கேட்டு சொன்னோடனே இந்த மாதிரி இந்த விஷயம் உடனே அப்படியே நிற்கிறாரு. ஒரு சேரு கூட இல்லை, அந்த சேரு மேலே அப்படியே நிற்கிறாரு கேப்டன். எதுக்குன்னா மக்களுக்கு 2000 வாழ்க்கை போயிடும் அப்படின்னு எதுவுமே பேசாரு இருந்தார். இல்லைன்னா கேப்டன் அவங்க அத்தனை பேரையும் அன்றைக்கி தும்சம் பண்ணியிருப்பார். கேப்டனை பற்றி நமக்கு தெரியுமே, ஒரு விஷயம்னா இறங்கி பேசுவார், மற்ற விஷயம்னா வேட்டியை மடித்து கட்டிட்டு வெளுத்து வாங்கிடுவார். கோவப்பட்டார்னா யாரையும் விட மாட்டார். அதனால் அவர் ஹிந்தி தெரியாத நேரத்தில் கேப்டனுக்கு பற்றி இவர் தப்பாக பேசின உடனே குஷ்பு டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர், ஒரு மனிதாபிமான மனிதர். இன்றைய காலகட்டத்தில் அவர் ஹெல்த் கரெக்டாக இருந்ததுன்னா இன்றைக்கி அவர் தாங்க சிஎம். அவ்வளோ மக்களுக்கு நல்லது பண்ணுவார். அவ்வளோ ஏதோ ஒரு இது அவருக்கு ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு. இருந்தார்னா அப்படி பண்ணக்கூடியவர். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஒரு மனிதர் கூட அவர் தவறாக பேசினது கிடையாது. எல்லோரும் சொல்லுவாங்க, என் பிள்ளை படிச்சிருக்கிறான், என் பொண்ணு படிச்சிருக்கிறான், எல்லாருமே வீட்டில் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் அவ்வளோ பேர் இருப்பாங்க, அவ்வளோ மக்கள், ஒரு ஆள் கூட தப்பாக பேச மாட்டாங்க. அப்படி ஒரு நல்ல மனிதர் தான் சொக்க தங்கம் என்று நடிகை குஷ்பு அவர்கள் கேப்டனை பற்றி பல விஷயத்தை